தமிழகத்தில் மாதந்தோறும் மின்சார கட்டணம் எப்போது முதல் அமலுக்கு வரும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் அமலும் செய்யும் முறை அமலுக்கு வந்தால் மக்களின் கட்டணம் வெகுவாக குறையும் வாய்ப்புள்ளது. நாட்டில் மின் இணைப்புகளுக்கான பயன்பாட்டு கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு வீட்டிற்கும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பது நினைவு கூறத்தக்கது. குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் மின் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். அபராதத்துடன் மின் கட்டணத்தை செலுத்திய பிறகே குறிப்பிட்ட வீடுகளுக்கான மின் இணைப்பு மீண்டும் வழங்கப்படும். தமிழகத்தில் மொத்தம் 3 கோடிக்கு அதிகமான மின் இணைப்புகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பாடு கணக்கீடு எடுக்கப்படுவதால் மொத்த பயன்பாடு என்பது எளிதாகவே இலவசமாக வழங்கப்படும் 100 யூனிட்டுகளை கடந்து விடுகிறது. அதோடு மின்சார பயன்பாடு 400 யூனிட்டுக்குள் அடங்கிவிட்டால் ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 4.8 ரூபாய் செலுத்தினாலே போதுமானது. 2 மாதங்களுக்கு சேர்த்து கணக்கிடுவதால் மொத்த பயன்பாட்டுக்கு அதிகரிக்கிறது. 400 யூனிட்டுகளை கடந்தால் குறைந்தபட்சம் ஒரு யூனிட்டுக்கு 6.45 முதல் 8.55 வரை செலுத்த வேண்டியதுள்ளது. குறிப்பாக வெயில் காலத்தில் அதிக நுகர்வு காரணமாக மின் கட்டணம் சாக்கடிக்கும் வகையில் அமைந்துவிடுகிறது. இதன் காரணமாகவே மாதந்தோறும் மின்சார பயன்பாட்டு கட்டணம் கணக்கீடு செய்து கட்டணம் வசூலிக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாளாக வலியுறுத்தி வந்தனர். இத்தகைய சூழ்நிலைதான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் மாதந்தோறும் மின் கணக்கீடு மேற்கொள்ளப்படும் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகளாகியும் அந்த வாக்குறுதி கிடைப்பிலேயே இருந்தது. இந்நிலையில்தான் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்ததும் மாதம் ஒருமுறை மின் பயன்பாட்டை கணக்கிடும் முறை நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குறுதி அளித்தார். அரசின் இது தொடர்பாக பேசும் மின்வாரிய அதிகாரிகள் ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ள நிலையில் அடுத்த சில மாதங்களுக்குள் தகுதியான 5 முதல் 6 நிறுவனங்களுக்கு பணியாணை வழங்கப்பட உள்ளன. இதையடுத்து அதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெறும். தொடர்ந்து 6 மாத காலத்திற்குள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட சில பகுதிகளிலாவது மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை சோதனை அடிப்படையிலாவது தொடங்க வேண்டும் என கட்டாயத்தில் உயரதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அடுத்த 6 மாதங்களில் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கும் முறை பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.